நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் 59. அவைக்குள் நுழைந்த முதற்கணம் திருவிழா பெருங்களம் என அது பெருகி நிறைந்திருப்பதாக கர்ணன் நினைத்தான். ஆனால் பீடத்தருகே சென்று அமர்வதற்கு முன்பு நோக்கிய போது மேலும் பெரும் பகுதி ஒழிந்து கிடப்பதை கண்டான். குடியவைகளிலும் வணிகர் மன்றிலும் 18 பெரு வாயில்களினூடாக தங்கள் குடிகளையும் நிலைகளையும் அறிவிக்கும் தலைப்பாகைகளும் சால்வைகளும் அணிந்து கைகளில் முத்திரை கோல்கள் ஏந்தி அவையினர் வந்து நிரம்பிக் கொண்டே இருந்தனர். துச்சலன் அவன் அருகே குனிந்து 42 ஆரியவர்த்த அரசர்களும் 176 ஆசுர அரசர்களும் 12 அரக்கர் குடித்தலைவர்களும் 86 நிஷாத குடித்தலைவர்களும் வந்திருக்கிறார்கள் மூத்தவரே என்றான். அவன் அருகே அமர்ந்திருந்த சுபாகு 88 என்றான். துச்சலன் அதெப்படி என்று மீண்டும் எண்ணத் தொடங்கினான். பீமபலன் கை சுட்டி எண்ணாதீர்கள் மூத்தவரே, அதை இங்கு வேறெவரும் செய்வதில்லை என்றான். விந்தியனுக்கு மறுபக்கம் இருந்தும் வந்துள்ளார்கள் என்றான் சமன். வேசர நாட்டில் விஜயபுரத்திலிருந்து குந்தலர்களின் அரசர் ஆந்திரேசன் நன்னைய வீர குந்தலர் வந்துள்ளார் என்று அரண்மனை ஏவலன் சொன்னான். கர்ணன் திரும்பி நோக்கிய போது அவை நிரம்பியபடியே சென்று கொண்டிருந்தது. மேலும் சற்று நேரத்தில் அது மறுபக்க கரையை முட்டி எழும் என்று தோன்றியது. ஏவலர் முன் நிறையிலிருந்து அனைவருக்கும் என் கடுநீரும் சுக்குமிளகும் தாம்பூலமும் அளித்தபடி நன்கு வளைந்த முதுகுடன் ஓசையற்ற காலடிகளுடன் அவை எங்கும் பரவினர். அனைத்து அரசர்களும் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்தாலும் அவர்களின் ஓசை திரண்டெழுந்து முழக்கமென கூடத்தை நிறைத்திருந்தது. நேர் முன்னால் அரை வட்ட வடிவமாக அமைந்திருந்த வெண் சுதையாலான அரச மேடையின் நடுவே 2 தூண்களில் கட்டப்பட்டிருந்த திரைச்சேலையால் அப்பாலிருந்த அரியணைகள் மறைக்கப்பட்டிருந்தன. 2 பக்கமும் 2 பீடங்கள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் பீமனின் சிம்ம முத்திரையும் அர்ஜுனனின் குரங்கு முத்திரையும் நகுலனின் சரப முத்திரையும் சகதேவனின் அன்ன முத்திரையும் இருந்தன. அதற்கு பின்னால் வலப்பக்கத்தில் கங்கை நீரேந்திய வைதிகர் குழாமும் மங்கள செடியரும் காத்து நிற்க இடப்பக்கம் சூதர் தங்கள் இசைக்கலங்களுடன் காத்து நின்றனர். ஒவ்வொன்றும் 100 முறை ஒத்திகை நோக்கி வகுத்தது போல் முற்றிலும் ஒத்தியைந்திருந்தன. எந்த அமைச்சரும் பதற்றத்துடன் கைவீசி ஆணைகளை பிறப்பித்தபடி குறுக்கே ஓடவில்லை. ஒருவர் சொல்வது பிரிதொருவருக்கு புரியாமல் மாறி மாறி கையசைக்கவில்லை. சகன் மூத்தவரே, இந்த அவையில் தங்கள் தலை மட்டும் எழுந்து தெரிகிறது. அவையில் இருக்கும் அரசர்கள் அனைவரும் தங்களை பார்த்துவிட்டனர். பின்னிரையில் இருக்கும் வணிகர்களும் ஐங்குலக்குடியினரும் கூட தங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். துச்சலன் அதற்காக தலையை தாழ்த்த முடியுமா என்ன? அனைவருக்கும் மேல் எழுந்து நின்று நோக்க வேண்டுமென்று அவரை படைத்த தெய்வங்கள் எண்ணியுள்ளன என்றான். முன்னிரையில் இடப்பட்ட பீடங்கள் மதுராவுக்கும் மதுவனத்திற்கும் உரியவை என்று தெரிந்தது. வரிப்புலி முத்திரை பொறிக்கப்பட்ட இருக்கையில் வங்க மன்னர் பகதத்தர் அமர்ந்திருந்தார். மத்ரத்தின் சல்லியரை அர்ஜுனன் அழைத்து கொண்டு வந்து அமரச் செய்தான். பீமன் பவுண்டரிக வாசுதேவரை அழைத்து வந்து அமரச் செய்தான். பூரிசிரவஸ் வந்தபோது நகுலன் அவனை நோக்கி சென்று தழுவி கொண்டான். அணியறைக்குள் இருந்து வந்த சாத்தியகி ஓடி வந்து பூரிசிரவஸை கட்டி கொண்டான். வெளியே முரசொலி எழுந்தது. திரும்பி நோக்க கூடாதே என்று கண்களுக்கு ஆணையிட்டு செவி கூர்ந்து அமர்ந்திருந்தான் கர்ணன். வாழ்த்தொலிகளிலிருந்து அது மார்த்திகாவதியின் குந்தி போஜர் என்று அறிந்தான். அர்ஜுனன் முதியவராகிய குந்தி போஜரை வலக்கை பற்றி மெல்ல அழைத்து வந்தான். தளர்ந்த உடலும் தொய்ந்த தோள்களுமாக அவர் வந்து அவையில் இருந்த அனைவரையும் பொதுவாக வணங்கிவிட்டு தன் இருக்கையை நோக்கி சென்றார். அவருக்கு பின்னால் காந்தார நாட்டரசர் சுபலர் தன் மைந்தர்களுடன் வர சகுனி எழுந்து புண்பட்ட காலை நீட்டி நடந்து சென்று அவரை எதிர்கொண்டார். அவரை அழைத்து வந்த சவுனகர் முகமன் உரைக்க சுபலர் மறுமுகமன் சொல்லி சிரித்தார். அர்ஜுனன் விழி ஒரு கணம் கர்ணனை வந்து தொட்டு சென்றது. அதன் பின்னர் தான் அவை கூடத்திற்கு வெளியில் இருந்தே தான் இருக்கும் இடத்தை அவன் பார்த்து விட்டான் என்பதை கர்ணன் உணர்ந்தான். மீண்டும் முரசொலியும் கொம்பும் எழ வாழ்த்தொலிகள் பலராமர் வருவதை சொல்லின. கர்ணன் அவை வாயிலை நோக்கினான். 2 கைகளையும் தூக்கி வணங்கியபடி பெருஞ்சிரிப்புடன் உள்ளே வந்த பலராமருக்கு பின்னால் பீமன் தரையில் இழைந்து அவரது மேலாடையை தூக்கியபடி வந்தான்.
தன் இருக்கையிலிருந்து எழுந்த துரியோதனன் விரைந்த காலடிகளுடன் பலராமரை அணுகி அவர் கால்களை தொட்டு வணங்கினான். அவன் தலையை தன் பெரிய வெண் கையால் அரைந்து ஏதோ சொல்லி நகைத்தபடி பலராமர் மதுவனத்தின் கொடி பறந்த இருக்கையில் சென்று அமர்ந்தார். மீண்டும் ஒரு முறை வணங்கிய பின் நிமிர்ந்து பீமனை நோக்கி துரியோதனன் ஏதோ முகமன் சொன்னான். பீமனை தழுவிக்கொள்ளும் பொருட்டு அவன் கைகள் அனிச்சையாக எழுவதையும் கைகளை தொடையோடு சேர்த்து வைத்து உடலை இறுக்கி அவ்வழைப்பை பீமன் புறந்தெழுவதையும் அத்தனை தொலைவிலிருந்தே காண முடிந்தது. உடல் மொழியை விழியறியும் விரைவும் நுட்பமும் எத்தனை வியப்புக்குரியது என்று கர்ணன் எண்ணிக்கொண்டான். துரியோதனன் மீண்டும் ஒரு முகமன் சொல்லி தலை வணங்கிய பின் சென்று தன் பீடத்தில் அமர்ந்தான். அவனை தொடர்ந்து வந்து இருபுறமும் நின்றிருந்த துர்மதனும் துச்சாதனனும் பீமனுக்கு முகமன் சொல்லிவிட்டு திரும்பி சென்றனர். பீமனின் முகம் வெறுப்பு நிறைந்ததாக இருப்பதை அத்தனை தொலைவிலேயே கர்ணன் கண்டான். அதில் சிலைத்தன்மையே இருந்தது. ஆனால் அது வெறுப்பாலானதென தோன்றியது. அது தன் உளமயக்கா? இல்லை, உண்மையிலேயே அப்படித்தான். அத்தூண்களைப் போல அத்துணை புறவயமானது. பீமனின் விழிகள் தன்னை நோக்கி திரும்பும் என எதிர்பார்த்து கர்ணன் விழி நட்டிருந்தான். பீமன் அர்ஜுனனை நோக்கி விழிகளால் ஏதோ சொல்லிவிட்டு வெளியே சென்றான். அர்ஜுனன் அரசு மேடையை கடந்து அணிச்சேடியருக்கு நடுவே நடந்து உள்ளே சென்றான். கூடத்திற்கு அப்பால் இருந்து பீமன் அவனை நோக்கி கொண்டிருப்பதை தன் உடலால் உணர முடிந்தது. மறுபக்கம் இருந்து மீண்டும் வாழ்த்தொலிகளும் முரசொலிகளும் எழுந்தன. வசுதேவர் பீமன் தொடர உள்ளே வர பலராமர் எழுந்து தந்தையை வணங்கி அழைத்து வந்து அவர் அமர்ந்த பின் தான் அமர்ந்தார். கர்ணன் ஒழிந்த பீடங்களுக்காக விழி சுழற்றி ஏதுமில்லை என்பதை கண்டான். சேதி நாட்டு தமகோஷருக்கு அருகே விதர்ப்ப அரசர் பீஷ்மகர் அமர்ந்திருந்தார். கோசல மன்னர் நக்னஜித்தை கர்ணன் அடையாளம் கண்டான். அணியறையிலிருந்து தன் மைந்தர்களில் ஒருவனுடன் துருபதன் வந்து அஸ்வத்தாமனை வணங்கி முகமன் சொன்ன பின் அருகே அமர்ந்தார். சௌரபுரத்தின் கதிர்கொடியுடன் அரசர் சமுத்திர விஜயர் தன் மைந்தர் சினியுடன் அவை புகுந்தார். மணிப்பூரகத்தின் அரசர் சித்திரபாணன் அர்ஜுனன் அழைத்து வந்து அவை அமரச் செய்தான். சிபி நாட்டரசர் கோவாசனருக்கு துணையாக நகுலன் பீடம் வரை வந்தான். அவை நிரம்பியதை அறிவிக்கும் கொம்பொலி எழுந்தது. தொடர்ந்து கூடத்தில் இருந்த கதவுகளை வீரர்கள் ஒவ்வொன்றாக மூடினர். அப்பெருங்கதவுகள் அனைத்தும் தரையில் இரும்பு சக்கரங்களில் அமைந்திருந்ததால் ஓசையின்றி வந்து பொருந்தி கொண்டன. கதவுகள் அனைத்தும் மூடப்பட்டதும் கூடத்தின் எதிரொலிகள் அனைத்தும் அவிந்து கூரை முழக்கம் மறைந்தது. ஒவ்வொரு மூச்சொலியும் அணி குலுங்கும் ஒலியும் கேட்கும் அமைதி எழுவதை கர்ணன் உணர்ந்தான். எங்கிருந்து எவர் பேசினாலும் அனைவருக்கும் கேட்கும் விதமாக அக்கூடத்தின் வளைமுகடு அமைக்கப்பட்டிருந்தது. பெரும் பூதம் ஒன்றின் உதடு என அது ஒவ்வொரு செவியிலும் வந்து பேசியது. பீமன் அவையை குறுக்காக கடந்து அணிச்சேடியர் நடுவே நுழைந்து அப்பால் மறைந்தான். வைதிகர் நிறைய அணுகி ஒவ்வொருவரிடமும் ஓரிரு சொற்களை பேசிய பின் சௌனகர் அரச மேடையில் ஏறி நின்றார். அவருக்கு கீழே பிற சிற்றமைச்சர்கள் நின்றனர். சுரேசரிடம் சௌனகர் ஏதோ ஆணையிட அவர் சென்று நிமித்திகனிடம் அறிவித்தார். அறிவிப்பு மேடையில் ஏறிய நிமித்திகன் இந்திரபிரஸ்தத்தின் மின் கதிர் பொறிக்கப்பட்ட வெள்ளிக்கோலை தலைக்கு மேல் தூக்கியதும் அவை முரசுகள் அனைத்தும் பேரொலி எழுப்பி சுழன்றன. கொம்புகள் பிளிரி ஓய்ந்து துதிக்கை தாழ்த்த கூடமுகட்டின் குவை ரீங்கரிக்க தொடங்கியது. பெரும் கடற் சங்கு ஒன்றுக்குள் அமர்ந்திருக்கும் உணர்வை கர்ணன் அடைந்தான். நிமித்திகன் உரத்த குரலில், வெற்றி விளைக, புகழ் எழுக, செல்வம் பெருகுக, மூதாதையர் கனிக, தேவர்கள் மகிழ்க, தெய்வங்கள் அருள்க என்று கூவினான். அவை கை தூக்கி வாழ்த்தொலித்தது. அவையோரே, இன்று சித்திரை மாதம் முழு நிலவுக்கு முந்தைய நாள். நாளை பாரத வருஷத்தின் முதன்மை பெருநகரியாகிய இந்திரபிரஸ்தத்தின் நிலை கோள் விழா காலை முதற்கதிர் எழுகையில் தொடங்குகிறது. அவ்விழவுக்கு அணி செய்யும் பொருட்டு நகர் புகுந்திருக்கும் அரசரை வரவேற்று முறைமை செய்வதற்காக இவ்வவை கூடியுள்ளது. இந்திரபிரஸ்தமாளும் பேரரசர் யுதிஷ்டர் அவரது பட்டத்தரசியும் பாஞ்சால குலமகளுமான திரௌபதியுடன் எழுந்தருளவிருக்கிறார். தங்கள் வாழ்த்துக்கள் இவ்வவையில் எழுக. குடிகளின் நற்சொற்கள் எழுக. விண்ணிலிருந்து மூதாதையர் அருள் புரிக. முகிர்கணங்களிலிருந்து தேவர்கள் இன்னிசை பொழிக. வேத நற்சொல் எங்கெல்லாம் எழுந்து பரவுக. ஆம், அவ்வாறே ஆகுக. தொலைவில் வாழ்த்தொலிகளும் மங்கள இசையும் ஒலிக்கத் தொடங்கின.
இரு அணிச்சேடியர் அவை மேடு மேல் இருந்த திரையை இரு பக்கமாக இழுத்து திறந்தனர். நடுவே நீலக்கற்கள் மின்னிய அரசரின் அரியணையும் செங்கணர் குவை என அரசியின் அரியணையும் தெரிந்தன. அங்குள்ள அனைவரும் திரௌபதியின் அரியணையை மட்டுமே நோக்கினர். அவ்வாழ்த்துக்களும் இசை முழக்கமும் அதற்கெனவே தோன்றியது. அது மென்காற்றில் சீரும் கனல் கட்டிகளை அடுக்கி எழுப்பியது போல் இருந்தது. அவை அசைவுகளில் அது பல ஆயிரம் இமைப்புகள் கொண்டது. இசைச்சூதர்களை நோக்கி அவர்களின் கோல்காரன் தண்டெடுத்து தலைமேல் சுழற்ற முழவும் குழலும் சல்லரியும் சங்கும் மணியும் என 5 இசைக்கலன்கள் ஒத்திசைந்து எழுந்த மெல்லிசை அப்பெரும் கூடத்தை நிரப்பியது. ஒவ்வொரு கருவியும் ஒரு பறவையின் ஓசை. முழவென செம்போத்து, குழலென குயில், சல்லரி என நாகனவாய், மயிலின் சங்கு, மணியென நீழ்வால் சிட்டு, பராசரரின் புராண மாளிகை சொல்லும் ஐம்புல் நின்றது அங்கே. இப்போது இவ்வெண்ணங்களில் ஏன் என் உள்ளம் உழல்கிறது? இந்த தருணத்தை உணர்வீழ்ச்சிகளின்றி கடக்க விழைகிறேன். மெல்லிய தடிப்பாலத்தை கடக்க விழைபவன் இரு கைகளையும் விரிப்பது போல என் எண்ணங்களை பரப்பிக் கொள்கிறேன். மங்களச்சேடியர் இரு பக்கமும் விலகி வழிவிட அப்பாலிருந்து இந்திரபிரஸ்தத்தின் மின் கதிர் பொறிக்கப்பட்ட மாபெரும் இளஞ்செம்பட்டு கொடியை ஏந்தியபடி பொன்முலாம் பூசிய கவசமணிந்த வீரன் ஒருவன் குரடுகளை சீர்நடையிட்டு எடுத்து வைத்து நடந்து வந்தான். அவனைத் தொடர்ந்து 4 நிறைகளிலாக எண் மங்களங்கள் கொண்ட தாளங்களுடன் அணிச்சேடியர் வந்தனர். கர்ணன் ஓர விழியால் அந்த அசைவுகளை நோக்கி மீசையை நீவியபடி முகம் திருப்பாது அமர்ந்திருந்தான். மங்களச்சேடியர் குரவை ஒலித்து பொற்தாளங்களில் ஏற்றப்பட்ட அகல் சுடரை தூக்கிச் சுழற்றி மழை நீர் துமியென அரிமலர் அள்ளி வீசி வாழ்த்து குரல் எழுப்பினர். இசைச்சூதர் 11 பரவியார்க்கும் 5 இசைக்கலங்களுடன் வந்தனர். அவர்களுக்கு பின்னால் யுதிஷ்டரின் நந்த உபநந்த முத்திரை பொறிக்கப்பட்ட இளநீல கொடியுடன் பொற்கவச வீரன் வந்தான். தொடர்ந்து மென்கதிருக்கு கீழே வில் பொறிக்கப்பட்ட திரௌபதியின் கொடி, துவாரகையின் கருட கொடியும் பாஞ்சாலத்தின் விற்கொடியும் வந்தன. இறுதியில் 2 நிறைகளாக நகுல சகதேவர்களின் சரப கொடியும் அன்னக்கொடியும் பீமனின் சிம்ம கொடியும் அர்ஜுனனின் குரங்கு கொடியும் ஏந்திய வீரர்கள் வந்தனர். கொடியேந்தி வந்த வீரர்கள் அரச மேடை மேல் ஏறி அங்கிருந்த அரியணைகளுக்கு பின்னால் கொடிகளை நாட்டினர். கொடிக்காரர்களுக்கு பின் இந்திரபிரஸ்தத்தின் செங்கோல் ஏந்திய அமைச்சர் ஒருவர் வந்தார். அவருக்கு பின்னால் அரசரின் உடைவாள் ஏந்தி முழு கவச உடை அணிந்த படை தலைவன் வந்தான். பட்டு தலைப்பாகைகளுக்கும் பாவட்டாக்களுக்கும் மேலே காலையொளி பட்ட வேள்வி புகை போல வெண்குடை எழுந்தசைவதை காண முடிந்தது. கர்ணன் அறியாமல் அதை நோக்கி விழி கூர்ந்தான். ஒரு கணத்தில் அணிமலர் சுடர் புகை நடுவே எழுந்தமையும் அனல் விழி கொற்றவை என அவள் முகம் தெரிந்து மறைந்தது. அக்கணத்திலேயே அவள் விழிகளும் தன் விழிகளை சந்தித்து மீள்வதை அவன் உணர்ந்தான். அது உள்ளம் கொள்ளும் மயக்கா? அத்தனை தொலைவில் அத்தனை முகங்களுக்கு நடுவே அவனை மட்டும் அவ்விழிகள் வந்து தொட்டு செல்லலாகுமா? எளியவர்கள் எப்போதும் கொள்ளும் மாயை. 2 கைகளையும் கூப்பியபடி தருமன் பொன்னூல் பின்னலிட்டு பாண்டிய முத்துச்சரம் சுற்றி முகப்பில் நீல நீள் வைரம் பதித்த சுட்டி கொண்ட இளநீல பட்டு தலைப்பாகையில் செங்கழுகின் இறகு காற்றில் குலுங்க மார்பில் நீலக்கற்கள் பதிக்கப்பட்ட விண்மீன் மாலையும் நீலக்கற்கள் பதிக்கப்பட்ட தோல் சிறுகும் கை மலர்களும் கங்கணங்களும் கச்சையும் அரைப்பட்டையும் அணிந்து சற்றே கூணல் விழுந்த தோள்களுடன் வந்தான். தருமனின் வலப்பக்கம் இளைய யாதவர் பொற்பட்டு தலைப்பாகை மேல் வெளி திறந்த பீலியும் மஞ்சள் ஆடையும் அணிந்து கையில் ஒரு வலச்சுழி வெண்சங்குடன் வந்தார். திரௌபதியின் இடப்பக்கம் அனல் நிற தலைப்பாகையில் செங்கழுகின் இறங்கு தழலாகி நின்றாட அனல் துளி குண்டலங்களும் செம்மணி ஆரமும் அணிந்த திருஷ்டத்யும்னன் உருவிய உடைவாளுடன் வந்தான். பாண்டவர் 4 தொடர்ந்து வந்தனர். அவர்கள் அவை நுழைந்த போது மங்கள இசையும் வாழ்த்துளிகளும் கொண்டல் முழக்கமென எழுந்தன. மழையென அரிமலர் வீழ்ந்தது. வேதியர் கங்கை நீர் தெளித்து எழுதாக்கிழவி ஒழித்து வாழ்த்தினர். அவர்கள் நீர் தெளித்து தூய்மைப்படுத்திய அரியணையை நோக்கி சௌனகர் அரசரையும் அரசியையும் அழைத்துச் சென்றார். அவர்களுக்கு மேல் வெண்குடை குலுங்கி அமைய 2 பக்கமும் பணிலமேந்திய யாதவனும் படைக்கலமேந்திய பாஞ்சாலனும் நிற்க 2 நிறைகளாக பாண்டவர் 4 சூழ அவர்கள் அரியணை அமர்ந்தனர். திரௌபதியின் சிலம்பணிந்த மென்பாதம் ஒற்றி ஒற்றி வைத்த ஒவ்வொரு அடியையும் கர்ணன் பார்த்து கொண்டிருந்தான்.
அவள் ஆடை மடிப்பின் ஒவ்வொரு வளைவும், அணிகலன்கள் கொண்ட ஒவ்வொரு உலைவும், அருமணிகள் காட்டிய ஒவ்வொரு நகைப்பும் அவன் விழி அறிவாயின. கனலணையை தொட்ட அக்கணமே பற்றி தழல் கொள்ளப் போகிறாள் என்பது போல அவளோ தோல் வளையாது காற்றுப்பட்ட சுடரென இயல்பாக இடைமடிந்து அதில் அமர்ந்து வளையடுக்குகள் குலுங்கி அமைந்த கருநாக கைகளை எரிவிழியும் பசினாவும் கொண்டு நின்ற பொற்சிம்மங்களின் பிடரிகள் மேல் படகொடி தளிர்கள் என பைய வைத்து செம்பட்டு மெத்தையிட்ட சாய்வில் நிமிர்ந்து இணை முலையொசிய இளமூச்சு விட்டு மெத்தை காலடியில் சிலம்பொளிர்ந்த வலக்கால் நீட்டி வைத்து குழைகளாடி கன்னத்தில் ஒளி நிழல் காட்ட அமைந்து அழியா ஓவியமானாள். துரியோதனன் கைவீசி விதுரரிடம் ஏதோ சொல்ல அவர் எழுந்து சௌனகரை நோக்கி சென்றார். சௌனகரும் அவரும் பேசிக்கொள்வதை அவையினர் அனைவருமே நோக்குவதை உணர முடிந்தது. சௌனகர் அரச மேடை நோக்கி செல்ல விதுரர் திரும்பி கனகரிடம் கை காட்டினார். கனகர் உடல் குலுங்க பின்னால் ஓடி கை வீச பிரமோதரும் கைடபரும் பொற்தாளம் ஒன்றில் தேவயானியின் மணிமுடியை கொண்டு வந்தனர். திரௌபதி அவை நுழையும் போதே எழுந்த அதே ஓசை மீண்டும் எழுந்தது. துயில் விழிக்கும் யானை போன்ற மூச்சொலி. மெல்லிய பொற்கம்பிகளை உழைத்து 8 இதழ்களால் ஆன மலரென அமைக்கப்பட்டிருந்தது தேவயானியின் முடி. அதன் நீர்த்துளி வைரங்கள் அவைக்கு வந்தபோது விண்மீன்கள் என தெரிந்தன. அரச மேடைக்கு சென்ற போது அரியணையின் கனலேற்று சுடர் துளிகளாயின. தருமனின் முகம் மலர்ந்தது. அவன் திரௌபதியை நோக்க அவள் கரிய சிலை முகத்துடன் இருக்க கண்டு நோக்கு திரும்பி தம்பியரை பார்த்தான். நகுலனும் சகதேவனும் புன்னகையுடன் இருக்க பீமனும் அர்ஜுனனும் உறைந்த முகத்துடன் நின்றனர். விதுரர் கை கூப்பி, அவையோரே, இது மண்வந்தரங்களின் தலைவர் பிரியவர்தரின் மகள் ஊர்ஜஸ்வதியில் முனிவர் சுக்கிரரின் மகளாக கரு நிகழ்ந்து மண் இறங்கிய பேரரசி தேவயானியின் மணிமுடி. அஸ்தினபுரியின் மூதாதை பேரரசர் யயாதி அவரை மனம் கொண்டு அரியணை அமர்த்தினார். பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தினியாக தேவயானி அமர்ந்தார். முன்பும் பின்பும் எவரும் அவ்வண்ணம் முழு நிலத்தையும் ஆளும் முடியும் கோலும் கொண்டதில்லை. பாரத வருஷத்தின் முதற் பேரரசிக்காக யயாதியின் வேள்வித்தியில் எழுந்த மயன் சமைத்தது இந்த மணிமுடி. இதை சூடும் தகுதி கொண்டவர் பாஞ்சாலத்து அரசி மட்டுமே என்று உணர்ந்தமையால் அஸ்தினபுரியின் அரசர் இதை அவருக்கு பரிசிலாக அளிக்கிறார். இது இனி இந்திரபிரஸ்தத்தின் பட்டத்தரசியின் முடியில் ஒளிவிடுக. 8 திருக்களும் எரிமகள் மேல் அமர்ந்து அருள்க என்றார். திரௌபதி அச்சொற்களை கேட்டதாகவே தெரியவில்லை. அவ்வரியணையில் தொல் தெய்வம் போல் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு கீழே மண்ணென ஏதுமில்லாதது போல், மேலே மாளிகையின் கூரை திறந்து விண்ணெழுந்தது போல், அவளன்றி அப்பெருங்கூடத்தில் வேறெவரும் இல்லை என்பது போல் குடியவை அலையலையென எழுந்து தேவயானியின் மணிமுடியை நோக்கியது. பாரத வருஷத்தின் ஆழி அமைந்தோள் வாழ்க, அவள் சூடும் தேவயானியின் மணிமுடி வாழ்க என்று முழங்கியது. சௌனகர் வந்து தருமன் அருகே குனிந்தார். அவர் சென்று திரௌபதி அருகே குனிந்த பின் அவள் சொல் கேட்டு விழிமாறி தலை வணங்கினார். திரும்பி உடலை குறுக்கியபடி விரைந்து சென்று சுரேசரிடம் ஆணையிட 2 ஏவலர் அரச மேடைக்கு வந்து தேவயானியின் மணிமுடியை எடுத்து சென்றனர். ஒரு அணிச்சேடி வந்து திரௌபதியின் வலக்கையில் ஒரு செந்தாமரை மலரை அளித்தாள். படைத்தலைவர்கள் கொண்டு வந்து அளித்த செங்கோலை வாங்கி வலக்கையில் பற்றினான் தருமன். மங்கள இசையும் வாழ்த்தொலிகளும் சூழ்ந்து அதிர்ந்தன. அரசவை காவலர் சூழ அமைச்சர் 4 பொற்தாளத்தில் நீலக்கற்கள் பதிக்கப்பட்ட மணிமுடியை கொண்டு வந்தனர். இந்திரபிரஸ்தமாளும் இணையற்ற மாமன்னர் வாழ்க, பாண்டுவின் மைந்தர் வாழ்க, அறச்செல்வர் அடிகள் வெல்க என்று வாழ்த்தொலிகள் எழுந்தன. அந்தனர் 7 வேதம் ஓத முதுவேதியர் 3 அம்முடியை எடுத்து தர்மனின் தலையில் சூட்டினர். துச்சலன் கர்ணனிடம், அஸ்தினபுரியின் மணிமுடியின் அதே வடிவில் செய்யப்பட்டுள்ளது மூத்தவரே என்றான். மறுபக்கம் இருந்த பீமபலன், அஸ்தினபுரியின் கருவூலத்திலிருந்து அளவுகளை முன்னரே எடுத்து சென்றிருக்கிறார்கள் மூத்தவரே. அம்மணிமுடிக்கு மாற்றாக இதை வைத்தால் கூட எவரும் கண்டடைய முடியாது. 7 அணிச்சேடியர் தாளத்தில் கொண்டு வந்த திரௌபதியின் மணிமுடியை கண்டு துச்சலன், மூத்தவரே, இது வேறு மணிமுடி என்றான். அது செந்தழலால் ஆனது போல் இருந்தது. துச்சலன், அரளிச்செண்டு போல என்றான். சகன், மூத்தவரே, இதையா சூடப் போகிறார்கள்?
தேவயானியின் மணிமுடியை அல்லவா என்றான். கர்ணன் திரௌபதியை பார்த்தான். அறிய முடியாத களிமய கொன்றில் அவள் இருந்தாள். கைகளில், கழுத்தில், தோள்களில், கன்னங்களில், இதழ்களில் எங்கும் அந்த களிப்பு விழிகளால் அறிய முடியாத ஒரு துடிப்பாக ஓடுவதை கண்டான். வேதம் ஒலிக்க வைதிகர் அம்மணிமுடியை எடுத்து அவள் தலையில் சூட்டினார். ஊழ்கத்தில் அமர்ந்த கொற்றவை, காலடியில் நெஞ்சு பிளந்து கிடக்கும் தாருகனும் ஊழ்கத்தில் இருந்தான். இவ்வோசை பெருக்கு ஊழ்க நிலையை திரட்டி வைப்பதன் விந்தைதான் என்ன? கோல்காரன் அறிவிப்பு மேடையில் ஏறி அவை தொடங்கவிருப்பதை அறிவித்தான். இரு சூதர்கள் எழுந்து தருமனின் புகழ் பாடும் பாடல் ஒன்றை பாடினர். ஒவ்வொன்றும் பிரிதொரு உலகில் நிகழ்ந்து கொண்டிருக்க, பாலையில் கைவிடப்பட்ட ஆலயத்தின் கருவறைக்குள் அமர்ந்த கொற்றவையை நோக்கும் விடாய் கொண்டு உயிர் வறண்ட பயணி என அவன் இருந்தான். சடங்குகள் அனைத்தும் முடிந்தன. தருமன் எழுந்து கை கூப்பி அங்கு வருகை தந்துள்ள அரசர்கள் அனைவரையும் வாழ்த்தினான். முதலில் குந்தி போஜரையும், அதன் பின்பு துரியோதனனையும், தொடர்ந்து வசுதேவரையும், பலராமனையும், ஜராசந்தனையும் முறைவரிசைப்படி பெயர் சொல்லி முகமன் கூறி இந்திரபிரஸ்தத்தின் நிலை கோள் விழவுக்கு வரவேற்றான். முறைமை சொற்களை சொல்கையில் அவன் தன்னிடம் எப்போதும் இருக்கும் குன்றலையும் விலகலையும் கடந்து முழுமை கொள்வதாக கர்ணன் எண்ணினான். ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தமாக ஓங்கிய ஒலியில் அவன் சொன்னான். பிறர் சொல்கையில் வெறும் சொற்களே என ஒலிக்கும் அணியாட்சிகளும் மரபுரைகளும் அவன் மொழியில் நெஞ்சு திறந்து குருதி ஈரத்துடன் வந்து நிற்பவையாக தோன்றின. அவன் அவற்றை முழுதுணர்ந்து சொல்வதனாலேயே அவ்வுயிர் அவற்றில் கூடுகிறது. முறைமை சொற்களை பயின்று தேர்கையில் அவை மேலும் பொய்மை கொள்கின்றன. முறைமை சொற்களை நம்பி சொல்பவன் எங்கும் எதிலும் முறைமை மேல் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவனாக இருக்க வேண்டும். சிறு ஐயம் இருந்தாலும் அச்சொற்கள் உதிர்ந்த மலர்கள் போல் ஆகிவிடுகின்றன. கர்ணன் பிற பாண்டவர்களை பார்த்தான். அவர்கள் எவர் முகத்திலும் அம்முகமன்களின் உணர்வுகள் வெளிப்படவில்லை. பீமனின் முகத்திலும் பார்த்தன் முகத்திலும் அவற்றுக்கு எதிரான மீறல் கூட தெரிந்தது. மீண்டும் ஒரு முறை கொம்பு ஊதியதும் சவுனகர் சென்று குந்தி போஜரிடம் குனிந்து ஏதோ சொல்ல அவர் கைகளை ஊன்றி எழுந்து கொண்டார். இரு ஏவலர் பற்றி கொள்ள மெல்ல நடந்து மேடை ஏறி சென்று தருமனையும் பாஞ்சாலியையும் வாழ்த்தினார். அவரது குலமுறையையும் பெருமையையும் கோல்காரன் கூவி அறிவித்தான். தருமன் அரியணை விட்டு எழுந்து அவர் கால்களை தொட்டு தன் மணிமுடியில் வைத்து கொண்டான். திரௌபதி கை கூப்பியபடி நின்றாள். அவர் அவள் தலையை ஒரு செம்மலரால் தொட்டு வாழ்த்திய பின் அவையை நோக்கி கை கூப்பிவிட்டு இறங்கினார். அவருடன் வந்த அமைச்சர் குந்தி போஜர் இந்திரபிரஸ்தத்திற்கு அளிக்கும் பரிசில்களை அறிவித்தார். அதன் பின் சவுனகர் அவைக்கு திரும்பிய போதே கர்ணன் கனவு நிலை கலைந்தான். சவுனகர் குனிந்து வசுதேவரை அரச மேடைக்கு அழைத்தார். துச்சலன் உரக்க, என்ன இது? மூத்தவரே, குருதி முறைப்படி நம் தமையனை அல்லவா அழைத்திருக்க வேண்டும். அவரைத்தான் அரசரும் அறிவித்தார் என்றான் துச்சகன். சுபாகு, பொறுங்கள், ஓசையிட வேண்டாம் என்றான். கர்ணனின் உள்ளம் சொல்லிழந்து கல்லென கிடந்தது. அடுத்து பலராமர் மேடை ஏறிய போது சுபாகு நிலையழிந்து, என்ன இது மூத்தவரே? கர்ணன் தளர்ந்து, நான் அறியேன் என்றான். தெரிந்து செய்கிறார்கள். இப்படி செய்ய வேண்டும் என்று ஆணை உள்ளது போலும் என்றான் துச்சலன். சவுனகர் இம்முடிவை எப்போதும் எடுக்க மாட்டார். இது அரசியின் ஆணை, ஐயமே இல்லை என்றான் துச்சகன். கர்ணன் சுபாகுவிடம், எவரும் எவ்வுணர்வையும் காட்ட வேண்டாம் என்று நான் ஆணையிட்டதாக சொல். சுபாகு குனிந்து துச்சலனிடம் சொல்ல, அவன் அருகே இருந்த பீமபலனிடம் சொல்ல அச்சொற்கள் கௌரவர்களிடம் பரவின. கர்ணன் துச்சாதனனை பார்த்து கொண்டிருந்தான். துச்சாதனனும் துர்மதனும் சினம் கொண்டு நிலையழிந்து உடல் விரைக்க தங்கள் பீடங்களின் கைப்பிடிகளை இறுக பற்றி கழுத்து தசைகள் இழுபட்டு நின்றிருக்க அமர்ந்திருப்பதை பார்த்தான். ஆனால் துரியோதனன் மலர் முகம் கொண்டிருந்தான். பலராமருக்கு பின் துருபதன் மேடைக்கு அழைக்கப்பட்டார். அவரை பீமனும் அர்ஜுனனும் வந்து அழைத்து சென்றார்கள். அதன் பின்னரே துரியோதனனை சவுனகர் சென்று அழைத்தார். துரியோதனன் புன்னகையுடன் திரும்பி அவையை நோக்கி கை கூப்பிய பின் துச்சாதனனும் துர்மதனும் இரு பக்கமும் வர மேடை ஏறி சென்றான். அவன் குலமுறையை சொல்லி நிமித்திகன் அறிவிக்க வாழ்த்தொலிகள் எழுந்தன. தருமன் துரியோதனனின் கைகளை பற்றி கொள்ள துரியோதனன் தன் வாழ்த்துக்களை தெரிவித்தான். தம்பியர் இருவரும் குனிந்து தருமனின் கால்களை தொட்டு சென்னி சூடினர்.
திரௌபதி பாவையென உறைந்த புன்னகையுடன் நின்றாள். துச்சாதனன் தலை குனிந்து அவளை வணங்கிய போது அவள் தலை அசைந்த வணக்கத்தை திரும்ப அளித்தது போலும் தெரிந்தது. அசையவில்லை என்றும் தோன்றியது. துரியோதனன் அவையை வணங்கி இறங்கிய போது விதுரர் கைகூப்பி அஸ்தினபுரி அளிக்கவிருக்கும் பெரும் செல்வத்தை அறிவித்தார். அவை ஒரு கணம் அதை நம்பாதது போல் உறைந்து ஓசையற்று இருந்தது. பின்பு வாழ்த்தோசை எழுந்து கூடத்தின் சுவர்களை அறைந்தது. தருமன் முகம் நெகிழ கை கூப்பினான். திரௌபதி எங்கோ என இருந்தாள். புன்னகையுடன் துரியோதனன் தன் பீடத்தில் அமர சவுனகர் சென்று ஜராசந்தனை மேடைக்கு அழைத்தார். வெய்யோன் 59வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.